இந்த கட்சி துவங்கக்கூடிய காரணம் என்னன்னா, புரட்சித் தலைவி அம்மா இருந்த வரைக்கும் இந்த கட்சி துவங்கணும்னு சொல்லி ஒரு எண்ணம் கிடையாது. கண்டினியூஸாக 2 வாட்டி வந்து அவங்க சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஆப்போசிஷன் கிடையாது. எதிர்கட்சியே இல்லாத ஒரு சூழ்நிலையில் அம்மா வந்து புரட்சித் தலைவி அம்மா வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காங்க கண்டினியூஸாக. அவங்க இறந்துட்டு அப்புறமா பதவிக்கோசரமோ பொறுப்புக்கோசரமோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய தமிழ்நாட்டு மக்களுக்காக தொண்டர்களுக்காக இவங்க வந்து உண்மையாக இருக்கிற மாதிரியே தெரியல. இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கு. பிரிந்து இருக்கிற அதிமுக தொண்டர்களை ஒன்று சேர்த்து இந்த கட்சியை வழிநடத்துவோம். இந்த கட்சி மூலமாக ரெட்டையிலையை மீட்போம். இதுதான் எங்களோட கொள்கை. 2வது, புரட்சித் தலைவி அம்மாவோட மர்மத்தில் சிபிஐ என்கொயரி வைக்கிறேன்னு சொல்லி வாயால் சொல்கிறாங்களே ஒழிய இது வரைக்கும் நடைமுறையில் எடுத்துகிட்டு வரல யாருமே. இது வந்து ஒரு மந்திரம் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க யாருமே. அது நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். அது இல்லாமல் இந்த விவசாயிகள் அவங்களுக்கு நடக்கிற இந்த கொடுமையெல்லாம் பார்த்து பொறுக்க முடியல. அவங்களுக்கு வந்து தோளோட தோள் கொடுத்து அவங்க கூட நாங்களும் பயணிக்கணும், அவங்களுக்கு உண்டதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது, எங்கள் அமைப்புக்கு. 2வது, இந்த இந்தியாவில் வந்து இந்த நதி நீரெல்லாம் ஒன்று சேர்க்குறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் ஒன்று சேர்த்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவை பற்றி அப்புறம் யோசிக்கலாம். அதுக்குண்டான இனிஷியேட்டிவ் ஸ்டெப்ஸ் எல்லாம் நாங்கள் எடுப்போம். அது இல்லாமல் எளிதில் அணுகக்கூடிய ஒரு தலைமை இருக்கும். இங்கே யார் வேணாலும் எப்போ வேணாலும் யாரையும் சந்திக்கலாம். ஆடம்பரம் இல்லாத ஒரு அரசியலாக இருக்கும், எளிமையான அரசியலாக இருக்கும். பெண்களுக்கு 100க்கு 100 பாதுகாப்பு கொடுக்கப்படும். புரட்சித் தலைவி அம்மா இருந்தபோது எப்படி ஒரு பாதுகாப்பு இருந்ததோ, காவல்துறைக்கு எவ்வளோ சுதந்திரம் இருந்ததோ அதே மாதிரி இருக்கும். எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. மேற்கொண்டு மேனிஃபெஸ்டோ வந்து எங்களோட மாநாட்டில் வந்து வெளியிடும். சாரி, லோக்கல் பாடி அது கண்டிப்பாக கண்டெஸ்ட் பண்ணுவோம். இல்லை, இது அறிவிச்சு 30 நாளுக்குள்ளே பதிவு பண்ணணும். இனிமேல் தான் பண்ணணும். இல்லை, ஏற்கனவே நிறைய மாவட்டங்கள் சுற்றுப்பயணம் போய் கிட்ட 5 மாவட்டத்துங்களில் வந்து பொறுப்பை நான் போட்டிருக்கேன். அதாவது பேர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே மேற்கொண்டு இது தொடர்ந்து எல்லா மாவட்டத்திலும் சென்று உறுப்பினர் சேர்க்கை நான் கட்சி பேர் இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் பண்ண முடியாது. அது வந்தோன்னா உறுப்பினர் சேர்க்கை ஆரம்பிப்போம். மக்களோட ஆதரவுனால தான், மக்களோட விருப்பத்தினால தான் புரட்சி தலைவி அம்மாவோட வழி நடத்தி அவங்களோட வழியில் மக்களை எடுத்துகிட்டு போனோம் தான். தொண்டர்களை சேர்க்கும் போது தான் எனக்கு தெரியும். சேர்த்துட்டு அப்புறம் சொல்கிறேன். நான் மிக விரைவில் எல்லாம் தொண்டர்களோட கலந்து பேசி எந்த மாவட்டத்தில் மாநாடு போடுவோம்னு சொல்லி அறிவிக்கப்படும். ஏன் சாத்தியமாகாது? நான் 15 வருஷமாக அஇஅதிமுகவில் உறுப்பினராக இருந்தேன். அந்த கட்சியில் நடக்கிற கொடுமைகளெல்லாம் பார்க்க முடியாமல் தான் இந்த மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். இந்த கட்சியில் இப்போ இதை அறிவிச்சிட்ட அப்புறம் அதில் உறுப்பினராக இருக்க முடியாதுல்ல. ஆமாம் ஆமாம், தொண்டர்கள்லாம் எங்ககிட்ட தானே இருக்காங்க. அதாவது உறுப்பினர் அட்டையை வச்சு அது மீட் எடுக்கலாமே, தப்பு இல்லை. ஆமாம், ஏன் முடியாது? பண்ணலாமே. தொண்டர்கள்லாம் எங்கள் கூட தாங்க இருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட தொண்டர்கள் தான் எல்லாருமே. நாங்கள் எல்லாருமே அனைத்து இந்திய அண்ணா
அது இதில் போய் இணைச்சிக்க தலைனா நாங்கள் தான் தெரியாதா நாங்கள் தான் சார் 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 என்ன போலாம் சத்யனா சத்யனா பதறாதனா இல்லடா அது யாரா சொன்னா சத்யனா உன்ன போலாம் அம்மா சமாதி கழக கொடியையும் கட்சி பெயரை அறிவிக்கும் முன் அம்மக்களின் இதய தெய்வமே இன்றைய எங்கள் நோக்கம் முதலமைச்சர் பதவிக்கோ பொதுச் செயலாளர் பதவிக்கோ ஆசைப்பட்டு இந்த இயக்கம் உங்களை மட்டும் நம்பி நீங்கள் விட்டுச்சட்ட தொண்டர்களை மட்டும் நம்பி இந்த இயக்கத்தை தொடங்கப் போகிறார். மண்ணில் ஆட்சி புரிந்த நீங்கள் இன்னிலிருந்து எங்களுக்கு ஆசி வர வேண்டும் என்று பாதம் பணிந்து இங்க பாருங்க அண்ணா கொஞ்சம் இறக்கணும்